உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் மருமகனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா காசா கொடுத்துரு. அவனுக்கு என்ன வேணுமோ அதை நாங்களே வாங்கி கொடுத்துறோம். ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? ஏய், வாங்கி கொடுத்த பொம்மை எல்லாம் சும்மா தாண்டி கிடக்கு. அதெல்லாம் காயலாந்து கடையில போட்டா கூட ₹1 தர மாட்டான். அப்புறம் எதுக்கு அந்த கன்றாவை வாங்கிட்டு இருக்கணும்? மட்டும் குறைச்சல் இல்ல. ஓ, நமக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு. ஓகே, I'll be calling you back. வாங்க மாப்ள. என்ன சொல்ற முருகன்? உட்காரு. மாப்ள வந்து நின்னுகிட்டு இருக்காரு, நீங்க உட்கார்ந்து சமோசா சாப்பிட்டுட்டு இருக்க. ஐயோ மாப்ள, உங்க மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு. வந்து உட்காருங்க. என்னங்க சமோசா சாப்பிடுங்க. கிண்டலா? குறும்ப பாரு. வாங்க மாப்ள. ஓகே. சொல்லிட்டேன்ல. உட்காரு. இப்ப வந்ததுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மாப்ள, துளசி நிச்சயதார்த்த அன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஐயோ அப்பா, அவர் வரத்துக்கு ரெடி ஆயிட்டாருப்பா. இடையில என் ஃப்ரெண்டுக்கு தான். அஞ்சலி, நல்ல காரியம் நடக்க போகுது, எதுக்கு அத பத்தி பேசிக்கிட்டு? விடு, சரியா? ஏய், மாப்பிளையும் பொண்ணும் வந்திருக்காங்க. பா, கடை மூடுற நேரத்துல 2 ஆர்டர் வந்ததுப்பா, அதான் லேட்டு. கேசவா, மாப்பிள்ளை வந்திருக்காரு. மச்சான், எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா, பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏய், உன்னதான் கேக்குறாங்க, பதில் சொல்லு. நல்லா போகுது. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். வந்துடுறேன் மச்சான். சரி அஞ்சலி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். இரு. சரி சரி லட்சுமி, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? வாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். வாங்க. சரி வாங்க. வெற்றி எங்க? இந்த கல்யாண பேச்ச எடுத்ததுல இருந்தே அவன் ஆளே சரியில்லைங்க. ஏதோ பித்து பிடிச்சவன் மாதிரி தெரியறான். எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நாங்க என்ன பேசினாலும் எதுக்கும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறான். அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையோ என்னவோ. அவனுக்கு பிடிக்காதுதான். இதுல உனக்கு என்ன சந்தேகம்? அப்பா, பிடிக்கலனா அப்புறம் எப்படிப்பா அந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? நாளை பின்ன அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா? டேய், அவனுக்கு கல்யாணம் பண்றதாண்டா பிடிக்கல. ஆனா அவனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குடா அவனுக்கு. அப்பா, நீங்க சொல்றது சுத்தமா புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ, நீ எத்தனை வருஷம் ஆனாலும் அரசியல்வாதியே ஆக மாட்டடா. டேய், இத்தனை வருஷமா அந்த முனுசாமியை எதிர்த்து அரசியல் பண்ணது நான் மட்டுமா? வெற்றியும் தானே சேர்ந்து பண்ணிருக்கான். ஏன் முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிற? அப்படிலாம் இல்ல பேபி, கொஞ்சம் டயர்டா இருக்கு. கடையில நிறைய வேலையா இருந்துச்சு. எனக்கு தெரியும். என்ன? நீ ஏன் இப்படி இருக்க? என்ன நடந்துச்சு? உன் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு? எல்லாம் எனக்கு தெரியும். அத புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல கேசவா. ஏன் என்கிட்ட மறைச்ச? ஏன் என்கிட்ட மறைக்கிற? இல்ல தீபா, அது வந்து இங்க பாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டாதான் நம்ம பண்ண லவ்வுக்கே அர்த்தம். அது வந்து தப்புதான். என் தம்பிக்கு நிச்சயமான விஷயத்த உன்கிட்ட சொல்லாம மறைச்சது தப்புதான். அதனால தானே நீ இப்படி இருக்க. தினமும் ஆளாளுக்கு 2 விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு வராங்க. இது என் ஓனரு சிதம்பரம் சொந்த இடம். உங்களுக்கு யாரோ தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. உங்க மாமனார் மேல இருக்கிற மரியாதைனால எதுவும் கேட்காம நான் கொடுத்தேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்கோங்க. சரி, அப்புறம் அந்த வெற்றி இருக்கான்ல? ஏய், என்ன அவன் இவன்ட்டு? உன்னை விட அவர் வயசுல மூத்தவர், மரியாதையா பேசணும். அவரு உன் பின்னாடியே வந்து தொல்லை கொடுத்திருக்காருன்னு சொன்னீங்கக்கா. இப்ப நீயே பாசிட்டிவா பேசுற. தியா தொலைஞ்சு போனப்போ அவர்தான் எங்களுக்கு உதவி பண்ணாரு. அவர் இல்லைன்னா தியாவை இன்னைக்கு பார்த்திருக்க மாட்டோம். அவரை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் ரொம்ப நல்லவர்.
பங்குனி உத்திரம் திருவிழா வரப்போகுது இல்ல? தெரியல நீ. அந்த திருவிழால உங்களையும் திவ்யாவையும் எல்லார் முன்னாடியும் நிறுத்தி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா ஊருக்கே சொல்ல போறாங்க. இது மட்டும் நடந்துருச்சு, அப்புறம் நீங்க என்ன பண்ணாலுமே இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. அப்படியுமே நிறுத்துனீங்கன்னு வைங்களேன், அது உங்க அப்பாவோட அரசியல் எதிர்காலத்துக்கே ஆபத்தா வந்து முடிஞ்சிரும். அந்த அளவுக்குலாம் நான் விட்டுற மாட்டேன் நீ. அதுக்கு முன்னாடியே அதே திருவிழால வச்சு துளசி கிட்ட நான் என் காதல சொல்றேன். அதுக்கு எல்லாரையும் சம்மதிக்க வைக்கிறேன். நடந்தா நல்லாதான் இருக்கும். வெற்றி, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. கண்டிப்பா. நீ துளசி கிட்ட காதல சொல்றியோ இல்லையோ, அந்த திருவிழால மொத்த ஜனமும் கூடி இருக்கும் போது உன் குடும்ப மானம் காத்துல பறக்க போகுது. இங்க பாருங்க, எந்த அம்மாவும் தம் பிள்ளையோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. ஏய், நீ வாய மூட மாட்டிய? துளசிக்கு வேற கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரம் பார்த்து நாம வீடு கட்டுற விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, வீடு கட்டுற பணத்தை துளசி கல்யாணத்துக்கு செலவு பண்ணுவாங்க. கொடுத்துருவா எல்லாத்தையும். இதெல்லாம் நமக்கு தேவையா? இங்க பாரு, புருஷங்காரன் முன்னாடி போனா அப்படியே பின்னாடி நூல் பிடிச்ச மாதிரி வர கத்துக்கணும். எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஃபீல் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்கிட்ட நமக்கு உனக்கு ஆகாத போயிடும். பாத்துக்க, வாயை மூடிட்டு பேசாம வந்துரு. தலையாட்டிக்கிட்டே இருக்காத. வா வா. இவரெல்லாம் மாத்தவே முடியாது. ரகு எங்க? சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம சம்மந்தி அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வர கவிதாவும் ரகுவும் போயிருக்காங்க. அப்படியா? அம்மா, அண்ணன் எப்போ வருவான்? அவங்க போய் பார்த்துட்டு திரும்ப வரதுக்கு எப்படியும் மதியம் ஆயிடும்டா. அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். அவ்வளோ பணத்தை யார்கிட்டையும் கேட்க முடியாது. வேற வழியே இல்லை. அண்ணன் சேர்த்து வச்சிருக்க பணத்தை திருடுறது தான் வழி. இதுதான் சரியான சான்ஸ். எப்படியாவது அந்த பணத்தை எடுத்துடணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.